ஸ்டேட் பேங்க்கில் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் இருக்கா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு உங்களுக்கு வங்கி கணக்கை மாற்றணுமா, இனிமேல் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சு. எஸ்பிஐ வழங்கக்கூடிய இந்த வாய்ப்பை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேளை வந்து நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து உங்கள் ஊரில் இருக்குது, நீங்கள் வந்து அதை அக்சஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வந்து இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி ஈஸியாகவே உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து ஈஸியாக மாற்றிக்கலாம். நீங்கள் அமௌண்ட் எடுக்கிறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இனிமேல் எல்லாமே வந்து எளிதாக இருக்க போகுது. ஸ்டேட் பேங்க்லேருந்து வந்துருக்கக்கூடிய இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷனை எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கணக்கு இல்லை அப்படின்னா கணக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து வழிமுறைகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுவும் நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து ஆரம்பிக்கலாம். இந்தியாவில் மிகப்பெரிய வங்கியாக இருக்கக்கூடிய ஸ்டேட் வங்கி இந்த உத்தரவை லேட்டஸ்ட்டாக வந்து பிறப்பிச்சிருக்காங்க. இது பல்வேறு சேவைகளை வழங்கிட்டு வர்றாங்க. இனி கணக்கு துவங்குவது முதல் வந்து பல்வேறு வசதிகளை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் வந்து பெறலாம். இதில் முக்கியமாக ஆன்லைன் வசதி அப்படின்னு பார்க்கும்பொழுது இனிமேல் வந்து நீங்கள் நேரில் போய் டயத்தை ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, க்யூவில் நின்று புக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே நீங்கள் வீட்டில் இருந்தே ஒரு 5 நிமிஷத்தில் உங்கள் கணக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சில முக்கியமான ஆவணங்கள் இருந்தால் போதும், எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணி ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு கணக்கை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் பொறுத்தவரையை பார்த்தீங்கன்னா, வங்கி கணக்கை துவங்க நினைக்கிறவங்களுடைய பேன் கார்டு அப்படிங்கிறது இருக்கணும், ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, பாஸ்போர்ட், அதே மாதிரி ஓட்டுநர் உரிமம், இவைகளில் ஏதேனும் ஒரு ஆவணம் இருந்தால் போதும், நீங்கள் ஈஸியாகவே வந்து துவங்கிடலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு ரெண்டுமே வந்து அவசியம். பேங்க் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது ரெண்டுமே அவசியம். அதே மாதிரி வந்து ரேஷன் கார்டு, கரண்ட் பில், ஃபோன் பில், டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை இதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி சான்றிதழ் அதெல்லாம் பிறப்பிச்சு கூட அதெல்லாம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி கூட நீங்கள் வந்து கணக்கை வந்து துவக்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தகுதி அப்படின்னு பார்க்கும்பொழுது யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது யார் வேண்டுமானாலும் வந்து இந்த வங்கியில் அக்கௌண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் இதுக்கு முக்கியமாக நீங்கள் வந்து சேமிப்பு கணக்கிற்கு விண்ணப்பிக்கும் பொழுது குறைந்தபட்சம் வந்து 18 வயது அப்படிங்கிறது இருக்கணும். இல்லைனா நீங்கள் 0 அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அது கீழே இருக்கக்கூடியவங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ 18 வயசு கீழே இருக்கக்கூடியவங்க பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் கணக்கை வச்சு நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து அரசாங்கத்தால் வந்து எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான முடிவு. முகவரி சான்று மட்டுமே வந்து சமர்ப்பித்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் முதல்ல எஸ்பிஐயின் அதிகாரப்பூர்வ வெப்சைட்டுக்கு நீங்கள் போங்க. அந்த இடத்துல சேமிப்பு வங்கி கணக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா, கேட்குற டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க கொடுத்ததெல்லாம் கரெக்டாக இருக்காங்க. ஏன்னா அது எல்லாமே வந்து உங்களுடைய டேட்டாவில் வந்து ஆட் ஆகிடும். 3 முதல் 5 நாட்களுக்குள் உங்களுடைய எஸ்பிஐ சேமிப்பு கணக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறது, ஒரு இடத்துல வந்து எப்படி வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். அக்கௌண்ட் துவங்குவது போலவே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வங்கியில் யோனோ ஆப்னு ஒரு ஆப் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதன் மூலமாக உடனடியாக வந்து டிஜிட்டல் சேமிப்பு கணக்கை திறப்பதற்கான வசதியை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு வங்கி கணக்குக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றணும், அட்ரஸ் மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வங்கிக்கு செல்லாமலேயே வந்து இந்த சேவையை முழுமையாக நீங்கள் வந்து டிஜிட்டல் மூலமாக நீங்கள் வந்து பயன்படுத்த முடியும். இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து இந்த யோனோ ஆப்பில் வந்து போயிருங்க. போனவுடனே வந்து உங்களுடைய பேன் கார்டு எண், ஆதார் கார்டு எண்ணை வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போது வந்து உங்களுடைய செல்ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும். இறுதியாக வந்து பாஸ்வேர்டு பயன்படுத்தி வந்து கூடுதல் விவரங்களை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கான வங்கி கணக்கு உடனடியாக செயல்பாட்டுக்கு வந்துடும்னு சொல்கிறாங்க. வங்கி கிளை அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சேமிப்பு கணக்கு வெளியூரில் இருந்தால் அதை ஆன்லைனில் எளிதாக மாற்றிக்கொள்ளலாம். வங்கி கிளையை ஒரு கிளையிலிருந்து மற்றொரு கிளைக்கு மாற்ற இதுதான் வந்து ஒரு சிறந்த வழியாக இருக்குது. பட் இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ வந்து onlinesbi.com என்ற அதிகாரப்பூர்வமான வெப்சைட் உள்ளே போயிட்டீங்கன்னா தனிப்பட்ட வங்கி என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்கள் பேர், பாஸ்வேர்டு இது எல்லாமே கேட்கும். அதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து இன்டர்நெட் பேங்கிங்கை லாகின் பண்ணுங்கள். இதில் வந்து பரிமாற்றம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அதில் கேட்கக்கூடிய விவரங்கள்லாம் கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனடியாக வந்து உங்கள் வங்கி கணக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு மற்றும் புதிய கிளை மாறுவதற்கான கட்டணம் கூட வந்து வசூலிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே ஓடிபி மூலமாக எல்லாமே யூஸ் பண்ணி தான் வந்து செக்யூராக வந்து நடக்கும். நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டியவங்க வந்து பயன்படுத்திக்கோங்க. ஒரு நல்ல வாய்ப்பு. ஆன்லைனில் லாகின் பண்ணிவிட்டு
இன்டர்நெட் பேங்கிங் இருக்கிறவங்க தான் பண்ண முடியும். பண்ணிவிட்டு கணக்கின் பரிமாற்றம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்கள் வங்கி கணக்கு எண் மற்றும் கிளை பெயர் உள்ளிட்டு உங்களுடைய விவரங்கள் எல்லாம் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கலாம். இதுதான் இன்ஃபர்மேஷன். மாற்றக்கூடிய எந்த இடத்துலேருந்து மாற்றுறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் வேணும். எந்த இடத்துக்கு மாற்ற போகிறீங்களோ அதோடைய ஐஎஃப்எஸ்சி கோடும் வேணும். கரெக்டாக பார்த்து மாற்றிக்கோங்க. இவ்வளோ தான் வீடியோ. கண்டிப்பாக எஸ்பிஐயில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுங்க. பை.